Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட when it comes to உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த ஃபியூச்சர்ல என்னென்ன ஒரு சில சேஞ்சஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் சேஞ்சஸ் இன் யோர் ரிலேஷன்ஷிப் என்னென்ன விஷயம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் டீட்டெயில் ப்ரிடிக்ஷனா. அண்ட் as well as உங்க பர்சனோட சைட்ல இருந்துமே என்னென்ன அவங்களோட சைட்ல இருந்தும் என்னென்ன ஒரு சில சேஞ்சஸ் வரும் when it comes to the future அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் லைக் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுங்க. பிகாஸ் இது இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஓகே, ஓகே, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நிறையவே ஒரு சில மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மூன் ஃபேஸிங் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ அமாவாசை பௌர்ணமியா அந்த மாதிரி தான். இப்போ வந்து லைக் அந்த மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேய்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த வளர்ப்பிறையா இருக்கட்டும், தேய்பிறையா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில growth இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ நீங்க இப்போ ஒரு மாசம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிலேஷன்ஷிப்ல growth இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெட்டர் சேஞ்சஸ் உங்க பர்சனோட சைட்ல இருந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு சில பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலயோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கனெக்ஷன் அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் சுத்தமா கனெக்ஷன்ஸே இல்லாம இருக்கும். சில நேரத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சைலண்ட் கேம் வந்து 2 பேருக்குள்ளேயுமே வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு லெஸ் கான்டாக்டா இருக்கிறது. இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் சடனா ஒரு 2 to 3 டேஸ் அப்படியே டிஸப்பியர் ஆன மாதிரி தான் இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சைலண்ட் கேம் தான் அங்க வந்து இருக்கும். நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க சைட்ல இருந்து எப்ப டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, அவங்க சைட்ல இருந்து எப்ப அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கால் மெசேஜஸ் எதுவுமே வந்து வராது. ஆனா அதுக்கு பிஃபோர் வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட்டா இவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல காமனா நடக்கக்கூடிய ஒரு பொதுவா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் உங்க 2 பேருக்குமே வந்து தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேரோட தரப்புல இருந்து பார்க்குறப்ப 2 பேரோட பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா? 2 பேரோட பேக்ரவுண்டுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக்ரவுண்டா தான் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி 2 பேரோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு 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 ஸ்ட்ரிக்ட் பேரண்டல் பிஹேவியருமே நான் வந்து பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ 2 பேரோட இடத்துலயும் நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸா தான் உங்களுக்கு வந்து தெரியும். 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி, சில விஷயங்கள்ல சடனா வந்து கோவப்படுறதா இருக்கட்டும். ஆ ஸோ சில சில சின்ன சின்ன ட்ராமாஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லைஃப்ல இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது 2 பேருக்குமே நம்ம வந்து பார்க்கும்போது, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், உங்களுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். அப்ப வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போற விஷயம் வந்து என்னன்னா, அது அங்கங்க வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில நேரத்துல வந்து பொறுமையா இருக்க நேரத்துல அவங்க கோவப்படலாம். சில நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கிற நேரத்துல நீங்க வந்து ஃபயர் ஆயி நீங்க வந்து எப்படி சொல்றது? லைக் நீங்க ஏதாவது சண்டை போடலாம். ஸோ அப்ப வந்து அத விட்டு குடுக்குறது, அந்த காம்ப்ரமைஸ் மைண்ட் செட் வந்து எல்லா நேரமும் வரப்போறது கிடையாது. சில நேரத்துல அது நம்மளே அறியாமலே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பேசுற மாரி தான் வந்து உங்கள கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கு.
உங்க பெர்சனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும். ஆனா 2 பேருமே நெறைய பாசம் வச்சிருக்கீங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2 பேர் பிறந்த தேதியுமே ஒரே தேதியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு மே 5 பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, உங்க பெர்சனும் சேம் மே 5 பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு சேம் மந்த்தோ, ஒரு சேம் இயரோ, இல்ல இந்த மாரி சேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி டேட்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க அப்டின்னா, நீங்களும் ஒரு 5ஆம் தேதியில பிறந்த ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு தேதியோ, ஒரு அந்த மாதங்களோ, இல்ல அந்த வருஷமோ வந்து சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரே வருஷத்துக்குள்ள ஒரு பெர்சனா, ஒரே மாசத்துக்குரிய ஒரு பெர்சனா, ஒரே நாளுக்குரிய ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம் அப்டின்றதுமே நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க ட்வின் ஃப்ளேமான ஒரு ஜர்னியா இருக்குமோ அப்டின்ற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனாலும் நம்ம ட்வின் ஃப்ளேமோட ஜர்னி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, எப்பயுமே அந்த ட்வின் ஃப்ளேமோட ஜர்னி நமக்கு வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் வேல வந்து இருக்க போறது கிடையாது. சில நேரங்கள்ல அதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் அது வந்து இருக்கும். அண்ட் அதோட சக்சஸான ஒரு சில பாத்வே நம்ம வந்து பார்த்தாலுமே, அந்த பாத்வேவும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு கஷ்டமான ஒரு பாத்வேயா தான் இருக்கும். அந்த கடந்து போற பாதைகளா இருக்கட்டும். சில நேரத்துல உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இது மேபி ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்குமோ அப்படின்னு கூட உங்களுக்கு அந்த மாரி ஒரு சில தாட்ஸ் கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். சரி, இது ஏன்னா இது போற நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, சில நேரங்கள்ல வந்து இவ்ளோ நல்ல ஒரு புரிதல் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில பிரச்சனை திருப்பி ஊடால வந்துருது. அது ரொம்ப பெரிய ஒரு மேஜரான ஒரு சில பிரச்சனைய கொண்டு போய் விட்டுருதே அப்டின்ற அந்த ஒரு மனசுல அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். இப்ப நம்ம வென் இட் கம்ஸ் டூ இந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி, ஒரு சில விஷயத்துல வந்துட்டு இன்னும் சரியான ஒரு புடிமானம் வந்து இங்க இல்ல அப்டின்னு தான் சொல்ல முடியும். வென் இட் கம்ஸ் டூ உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ சில விஷயத்துல இன்னுமே ஒரு சில பிரேக் பாயிண்ட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். பிரேக் பாயிண்ட் அப்டின்ற விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்போ ஒரு கான்வர்சேஷன் இப்ப நம்ம வந்து ஆம், ஒரு ஒரு சில இன்செக்யூரிட்டீஸா இருக்கட்டும், உங்க மேல அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், உங்க மேல இன்னும் வந்து என்னன்னா, நம்பிக்கை இந்த சென்ஸ் வந்து என்னன்னா, அவங்க உங்கள வந்து டவுட் பண்றாங்கன்னு சொல்ல வரல. அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? நீங்க 2 பேரும் சேருவீங்களா? மாட்டீங்களா? இந்த கனெக்ஷன்ஸ் வந்து லாங் டர்மா வந்து போகுமா? ஆ இப்பவே இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்ப ஃபியூச்சர்ல நம்ம வந்து சேருவோமா? சேர மாட்டோமா? ஃபியூச்சர்ல இந்த விஷயம்லாம் ஃபிக்ஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற மாரி நீங்க திங்க் பண்றதுக்கும் மேல உங்க பெர்சன் வந்து திங்க் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஓவர் திங்கிங் தாட் ப்ராசஸ் வந்து அதிகமாவே இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஆனா 2 பேருக்குமே நம்ம எமோஷன் லெவல்ல நம்ம வந்து பார்க்குறப்ப 2 பேருமே வந்து எப்படி சொல்றது? லைக் போத் த சைடுமே வந்து உண்மையா தான் லவ் பண்ணியிருக்கீங்க. உண்மையா தான் இருந்திருக்கீங்க. பட் சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன் நம்மள அறியாமலேயே ஒரு சில பிரச்சனைய வந்து கொண்டு வருது அப்படிங்கிறப்போ, அந்த பெர்சனோட மனசு அங்க வந்து மாறதான் செய்யுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில நேரத்துல உங்களோட மனசுமே வந்து மாறி இருக்கலாம். ஏன்னா, உங்களுக்கும் அந்த தாட் வந்திருக்கும். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து கண்டிப்பா இந்த பெர்சன் நமக்குரிய ஒரு பெர்சன் நம்ம நெனச்சோம். இல்ல இந்த பெர்சன நம்ம வந்து மேரேஜ் பண்ணுவோம். இவங்க கூட நமக்கு ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம நெனச்சோம். ஆனா, இவங்க பண்றது எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்க்குறப்ப, இவங்க ஏதோ நம்மள வந்து வெறுக்குறாங்க. இவங்களோட லைஃப்ல வேற ஏதாவது இருக்காங்களா? இல்ல இந்த இந்த பெர்சன் நம்மள வந்து அவாய்ட் பண்ற மாரி தான் இருக்கு. அப்போ டீப் இன்சைட் உங்களுக்கே வந்து தோணியிருக்கும். லைக் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து போகாது. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து என்னை எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து எண்ட் ஆயிரும். இது ஆல்ரெடி பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கே ஒரு சில இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கே அந்த மாரி ஒரு சில தாட் வந்திருக்கும். எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆயிரும் அப்படின்ற மாரி. பட் இருந்தாலும் சரி போற வரைக்கும் போட்டும் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஏன்னா உங்கள பொறுத்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆனாலும் நீங்க சந்தோஷம் தான் பட போறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயி நீங்க 2 பேரும் செப்பரேட் ஆக போறீங்க அப்படின்னாலுமே, அது உங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா வந்து இருக்காது. ஏன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியுது டே பை டே இந்த கனெக்ஷன்ல நெறைய பிரச்சனை வருது. நெறைய அந்த எப்படி சொல்றது? அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது. எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டுமே இல்ல அப்படின்றது உங்களுக்கும் நல்லாவே வந்து தெரியும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து ஒரு ஒரு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் தான் இங்க வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல நெறைய விஷயங்கள் வந்து இங்க புரட்டி போடலாம் வென் இட் கம்ஸ் டூ ரிலேஷன்ஷிப். சோ சாரி. நான் உங்கள வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, உங்கள டிசப்பாயிண்ட் பண்றதுக்காக நான் இந்த விஷயத்த வந்து சொல்லல. கார்ட்ஸ்ல என்ன வந்து இருக்கோ அந்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வி கெட் த 2 மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் நம்ம கையில வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ டெஃபினட்டா வந்து என்ன அப்டின்னா, தேர்ட் பார்ட்டி விஷயம் வந்து இங்க அதிகமாவே ரோல் வந்து ப்ளே பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ மேபி அதர் பெர்சன்ஸ் இந்த மாரி வரலாம். அப்படி இல்ல அப்டின்னா, லைக் வேற யாராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப பிரச்சனை என்ன அப்டின்னா,
இப்ப 2 பேருமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களா இருக்கட்டும், உங்க பெர்சனா இருக்கட்டும் 2 பேருமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்ன ஒரு சில சண்டை வந்தாலும் விட்டு குடுக்காம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்டின்னா, மத்தவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்டிங்கிறப்போ, அத நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. பட் இங்க நம்ம 2 பேரோட இடத்துலயுமே அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்டிங்கிறப்போ, ஆல்ரெடி அந்த கனெக்ஷனுமே வீக் ஆகுது அப்டிங்கிறப்போ, மத்தவங்க என்ன பேசுறாங்களோ, அந்த மத்தவங்களுக்கு தான் நம்ம வந்து பிரையாரிட்டி குடுப்போம். மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் உண்மைன்னு நம்ம வந்து நம்புவோம். ஸோ அப்ப வந்து பார்க்கும்போது, அந்த அடுத்த 3 பெர்சன்ஸ் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ, அதுதான் உண்மை அப்படின்னு நம்பும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த கனெக்ஷன்ஸ்ல இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து உருவாகும் இல்லையா? ஸோ அந்த மாரி சில விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அகைன் அது ஒரு மேஜர் கார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றனால தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் வந்து சொல்றேன். நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்க வந்து நடக்க தான் செய்யும். நீங்க எக்ஸாக்ட்டா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அதுதான். லைக் இந்த மாரி வீக்கா போயிட்டுருக்கு. என்னைக்கா இருந்தாலும் இந்த கனெக்ஷன்ஸ்ல இந்த பெர்சன் நம்மள வந்து ஏமாத்துவாங்க. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் ஆகும். அப்படின்ற மாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே அந்த ஒரு பயம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டே அந்த தாட்டுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப, அதே விஷயம் தான் இங்க வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் திங் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அகைன் திஸ் இஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ 3 பெர்சனோட ரோல் வந்து கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த பெர்சனோட லைஃப்ல இப்ப ஏதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க. இல்ல பொதுவா எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கட்டும். நான் வந்து இப்ப என்னன்னா, உங்க பெர்சன் வந்துட்டு உங்கள விட்டுட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போயிருவாங்க அப்படின்ற மாரி நான் வந்து சொல்ல வரல. இந்த 3 பார்ட்டி சிம்ப்டம்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அவங்க கூட ஏதாவது சுத்துற ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அவங்க சிப்லிங்ஸ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்த ரீடிங்க பொறுத்தளவுக்கு நம்ம வந்து கட்டாயமா ஒரு 3 பார்ட்டி இருப்பாங்க. அந்த 3 பார்ட்டி தான் உங்க பெர்சன் வந்து அவங்கள தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பின்னாடி தான் அவங்க போறாங்க அப்படின்றது நான் சொல்ல வரல. ஏன்னா, இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 3 பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கே தவிர்த்து, பர்ட்டிகுலரா அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்ன்றது கிடையாது. அதாவது லவ் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணா ஒரு ப்ராப்ளமா வரும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. எந்த 3 பெர்சன் வேணாலும் இருக்கலாம். அப்ப பொதுவா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இன்னொரு நபர் உள்ள வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்துறாங்க. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த வீக் கனெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அந்த தாட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து நெனைப்பீங்க. மேபி நீங்க என்னன்னா உங்களோட பெர்சன் ஸ்ட்ராங் ஸ்கார்பியோவா வந்து இருக்கலாம். ஓகேங்களா? விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ் நான் ரொம்ப அதிகமாவே பார்க்குறேன் இந்த ரீடிங்ல. அண்ட் அதே மாரி இந்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஐ திங்க் இப்போ இனிமே வந்து நம்ம உங்க கனெக்ஷன்ஸ்ல வந்து பார்க்கும்போது, கொஞ்சம் கான்வர்சேஷன் வந்து லெஸ் ஆக தான் செய்யும். சம்மந்தமே இல்லாத ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகலாம். சம்மந்தமே இல்லாத டென்ஷன், பிரஷர் வந்து உருவாக வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இந்த மாரி மென்டல் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பிரஷர் நீங்க வந்து எடுத்துப்பீங்க. இது வந்து 2 பேரோட சைட்ல இருந்து தான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து நீங்க மட்டும் தான் சஃபர் ஆவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க பெர்சனும் தான் அதுல வந்து சஃபர் ஆவாங்க. ஸோ 2 பேரோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, அந்த ஒரு ஹெல்த் வைஸ்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனை வரதா இருக்கட்டும், அடிக்கடி இந்த மாரி ஃபீவர், இந்த மாரி காஃப் வரதா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி கரியர் வைஸ்ல எந்த ஒரு ஃபோக்கஸுமே இல்லாம இருக்குது. லைஃப்ல இப்போதைக்கு எந்த ஒரு ஃபோக்கஸுமே இல்லாம இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து என்ன அப்படின்னா, ஒரு மாரி ஸ்லோவான ஒரு ப்ராசஸா தான் இங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க 2 பேருமே வந்து இண்டிவிஜுவலா தனிப்பட்ட விதமா நம்ம அவங்களோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதுவுமே வந்து பண்ண தோணாது. எதுவுமே செய்ய தோணாது. எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண அவங்களுக்கு வந்து தோணாது. எல்லாமே ஒரு மாரி அப்படியே மந்தமா இருக்க மாரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். 2 பேருக்குமே அப்படிதான் வந்து இருப்பீங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த சிட்யூவேஷன் வந்து அட்லீஸ்ட் இப்ப நம்ம வந்து நம்ம நான் ஒரு ஒரு விஷயம் நான் டைம் லைன்ல உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். லைக் எப்போ இது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத பத்தி. ஓகே. ஏன்னா இதுல நம்ம வந்து அகைன் அந்த சம்திங் நம்ம அந்த 3 பேஸ் பண்ண சில மெசேஜஸ் தான் இங்க ரிப்பீட்டடாவே வந்துட்டே இருக்கு. உங்களோட ரீடிங்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா. அப்படி ஸோ ஓவரால் நீங்க நெறைய விஷயம் வந்து மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயமா தான் இருக்கு. இட் இஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். ஓகே. நெறைய விஷயங்கள் இங்க வந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு இங்க. இது எதுவுமே வந்து இன்னும் சரியா ஒரு சில கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ல வரப்போறது கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் இப்போ உங்களுக்கு மாறுது. இப்ப நீங்க வந்து ரைட் நவ் இப்படிதான் இருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படிதான் வலுவிழந்த மாரி வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இந்த கனெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சில குரோத் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது உங்களுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு 6 டூ 7 மாசமாவது கண்டிப்பா வந்து எடுக்க தான் செய்யும். சில பேருக்கு 1 வருஷம் கூட வந்து எடுக்கலாம். ஏன்னா இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள்
பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே தான் வந்து இருக்கும். அண்ட் முக்கியமா நீங்க வந்து லைக் ஒரு விருச்சிக ராசியா இருக்கீங்க, ஒரு சிம்ம ராசியா இருக்கீங்க, அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ரிஷப ராசியா இருக்கீங்க, கும்ப ராசி அண்ட் அதே மாரி துலாம் ராசி. ஸோ இந்த சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைட்ல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வந்து இருக்கணும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஆ நான் இத இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். லைக் ஸ்கார்பியோட எனர்ஜீஸ், அக்வாரியஸோட எனர்ஜீஸ், அம் லியோவோட எனர்ஜீஸ் அண்ட் தென் டோரஸோட எனர்ஜீஸ். ஸோ இந்த சில எனர்ஜீஸுமே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த எலமெண்ட் சாரி இந்த ஜோடியாக் சைன்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்க ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வில் பி தேர். அது நம்ம வந்து டூ பி ஹானஸ்ட் நான் இங்க வந்து சுகர் கோட் பண்ண விரும்பல. ஆ சில விஷயத்த நம்ம வந்து லைக் சொல்லி தான் ஆகணும். நம்ம சுகர் கோட் பண்ணாம நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகே. பேசிக்காவே நான் என்னோட பர்சனல் ரீடிங்கா இருக்கட்டும், யூடியூபோட ரீடிங்ஸா இருக்கட்டும், எதுலயுமே நம்ம சுகர் கோட் பண்றதே இல்ல. என்ன வருதோ அத அப்படியே தான் நம்ம சொல்லப் போறோம். நமக்கு வந்து மேஜர் ஆர்கானாவே நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, நான் அந்த விஷயத்த உங்களுக்கு அதனால தான் நான் வந்து ரிப்பீட்டடா நான் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா உங்களோட கார்ட்ஸ்ல பொறுத்தளவுக்கு வி கெட் அ லாட் ஆஃப் மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ். நான் எக்ஸ்ட்ராவா நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்பயும் அதுலயுமே மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த விஷயம் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்றது தான் இங்க அர்த்தமா இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ குரோத் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. நெறைய இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் மத்தவங்கனால வந்து கிரியேட் ஆகும். மத்தவங்கனால சில பிரச்சனைகள் இங்க வந்து உருவாகும். இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை வந்து எப்போ முடியும்? இந்த பிரச்சனையோட தீர்வு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, குவைட் ஒரு 6 டூ 7 மாசமாவது வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டியூரேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 இயர் ஆஃப் டைம் பீரியடாவது எடுக்க தான் செய்யும். இன் பிட்வீன் அவங்க வந்து சில நேரத்துல உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கலாம். இல்லன்னா இந்த மாரி வந்து கம்ப்ளீட்டா உங்ககிட்ட ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் உங்ககிட்ட பேசாம இருக்கிறது. அந்த மாரி சில விஷயங்களுமே நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும். இந்த பெட்டரா என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, கொஞ்சம் உங்களோட ஓன் பெர்சனல் லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட ஓன் பெர்சனல் லைஃப்ல தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஒரு விஷயம் பிளாக் ஆகுது அப்டின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணாதீங்க உங்களோட லைஃப்ல. ஏன்னா, எல்லா விஷயத்தையும் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களால அதுலருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இழந்த அந்த நேரங்களையும், அந்த நொடியையும் நம்மளோட லைஃப்ல திருப்பி நம்மளால கொண்டு வர முடியாது. சில நேரத்துல ரிலேஷன்ஷிப்போட விஷயம் நம்மள ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்ப குடுக்க தான் செய்யும். பட் அந்த நேரத்துல நம்மளோட லைஃபையும் நம்ம வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாரி நம்ம வந்து பண்ணா தான் சில சில விஷயங்கள் அதுக்கேத்த மாரி பின்னாடி அது யுனிவர்ஸ் அந்த ப்ராசஸ் கண்டிப்பா வந்து பண்ண தான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விதத்துல கொண்டு போய் விடும் அப்டின்னா, அந்த பெர்சன் உங்கள தேடி தான் வரப்போறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ கடவுள்கிட்ட விட்டுடுங்க. யுனிவர்ஸ்க்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்டின்னா, யுனிவர்ஸ் கிட்ட விட்டுடுங்க. மத்தபடி உங்கள ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். இந்த நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துக்காக உங்களோட ஓன் பெர்சனல் லைஃப்லயும் உங்களோட உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து கெடுத்துறாதீங்க. உங்களோட லைஃப்ல என்னவோ நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க இப்ப ஸ்டடீஸ் பண்றீங்க, இல்ல ஜாப் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இறைவன் மேல அந்த ஒரு நம்பிக்கை வச்சுட்டு, உங்க மேலயும் அந்த ஒரு நம்பிக்கை வச்சுட்டு, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா வெளில வந்துருவீங்க. இந்த சிச்சுவேஷன் மாறும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்க லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆம். ட்ரை டு பி ஸ்டே பாசிட்டிவ். டெஃபினட்டா சேஞ்சஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நமக்குள்ள உருவாகுற ஒரு விஷயம் தான். என்னைக்கு நமக்கு வந்து ஒரு பேட் டேஸ் நம்மளோட லைஃப்ல உருவாகுது அப்படிங்கிறப்போ, நமக்குள்ள அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு ஒரு சக்தி மாரி நம்ம வச்சுட்டு தான் நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ண முடியும். நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்து வரும்போது தான் நம்மளால எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்மளே வந்து ஒரு விதத்துல வந்து மந்தமாவோ, நம்மளே ஒரு விஷயத்துல வந்து டிஸ்டர்ப்டாவோ, நம்மளே வந்து எதுவுமே எனக்கு பண்ண தோணல அப்படின்னு நம்ம நெனச்சுட்டோம் அப்படின்னா, சுத்தம் எல்லாமே போன மாரி தான் வந்து இருக்கும். எதுவுமே நம்மளால வந்து பண்ண முடியாது. ஏன்னா டூ பி ஹானஸ்ட் யாருமே வந்து காப்பாத்த போறது கிடையாது. நமக்காக நம்ம தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாரி தான் வரும். ஸோ தட் இஸ் த லைஃப் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரை டு பி ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ட்ரை டு டூ மோர் பிரேயர்ஸ் அந்த மாரி நீங்க ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ்ல ஈடுபாடு நீங்க வந்து இருங்க. அண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதர் திங்ஸ் உங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஷேடோ 143 ஃபேமிலி. இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க.
போத் த டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் பண்ண கமெண்ட்டை கொடுத்துருப்பேன். அண்ட் as இந்த வீடியோலுமே வந்து லிஸ்ட்டில் இருக்கும். யூ கேன் செக் வித் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க. அதுவுமே இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். ஸோ அகைன் ஸ்டே பாசிட்டிவ் கைஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் அவங்களோட ஹைப் சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் இந்த வீடியோ. அண்ட் இது த்ரூ அவங்க லைஃப்பில் ஒரு கைடன்ஸோ அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் த ஹைப் as well. See you guys next time and love you all. Take care. Bye bye.